6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.4ல் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது கொடுத்துருக்கிற நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தோராயமான மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4065 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ்க்கு, அதாவது எந்த இடமதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 100ன்ற இடமதிப்புக்கு நம்ம தோராயமான மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இந்த பிளேஸை தான் அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ எந்த பிளேஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். எதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு ரைட் சைட், அதாவது வலது பக்கம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு 5 அல்லது 5க்கு மேலே இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, முன்னாடி இருக்கிற அந்த பிளேஸ் இருக்குது இல்லைங்களா, அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா ஹண்ட்ரட்ஸ் பிளேஸு, டென்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு 100வது இடம் 10வது இடம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பிளேஸோட நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 ஆட் பண்ணணும். கிளியராக புரிஞ்சுதுங்களா? எந்த இடமதிப்பு சொல்கிறாங்களோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற நம்பரை ரவுண்டு பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரியறதுக்காக. அந்த ரவுண்ட் பண்ண நம்பர் 5ன்னு இருந்தாலோ அல்லது 5க்கு மேலே இருந்தாலோ அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறீங்க இல்லைங்களா, அந்த நம்பரோட +1 பண்ணிவிட்டு இப்போ இதோடைய ஆன்சர் என்ன தெரியுமா வரும், 4 அப்படியே போட்டுக்கோங்க, கம்மாவை போட்டுருங்க. இப்போ 0 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போ இதை முடித்த கையோட மீதி இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா வரக்கூடிய எத்தனை டிஜிட்ஸாக இருந்தாலும் அதை நான் என்னென்னு தான் போடணும்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு தான் போடணும். ஸோ இதோடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4100. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். அடுத்த சம் பாருங்கள். 44,555 நியரஸ்ட் தௌசண்ட்ஸ், அதாவது இடமதிப்பு பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது, அதுக்கு நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், தோராய மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ முதல்ல தௌசண்ட்ஸ் பிளேஸ் எது, இது ஒன்ஸ், இது டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ், இது தௌசண்ட்ஸ், அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஸோ அண்டர்லைன் பண்ண நம்பருக்கு ரைட் சைடில் என்ன நம்பர் இருக்குதுன்றத பாருங்கள். அது 5ன்னு இருந்தாலோ அல்லது 5க்கு மேலே இருந்தாலோ நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த அண்டர்லைன் பண்ண நம்பரோட +1 அப்போ என்ன வரும், ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படியே வச்சுக்கோங்க. இதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 4 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 5, இதுக்கப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ அத்தனை ஜீரோஸை போடணும். ஸோ 44,555 உடைய நியரஸ்ட் தௌசண்ட்ஸ் பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45,000. அடுத்தது 86,943 10,000க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். முதல்ல இடத்தை அண்டர்லைன் பண்ணிப்போமா. ஸோ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000. ஸோ இதுக்கு ரைட் சைடில் 5க்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா இதோட +1 பண்ணக்கூடாது, இந்த அண்டர்லைன் பண்ணத்தோட தான் +1. ஸோ அந்த கிளாரிட்டி கிடைக்கணுன்றதுனால தான் நான் அண்டர்லைனு ரவுண்டு அப்படின்றத பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும், 8 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 9. இதுக்கப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 4 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 4 ஜீரோஸ் போட்டுருங்க, 1 2 3 4. ஸோ கமாவை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இதோடைய நியரஸ்ட்டு 10,000 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா 50, 81, 739 அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்துட்டு நியரஸ்ட் லேக் அப்படின்றாங்க. ஸோ லேக்ஸ் எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக். 0ன்றது தான் லேக் இருக்கக்கூடிய இடம். ஸோ இப்போ இதை அண்டர்லைன் பண்ணிவிட்டேன். ரைட் சைடில் பார்த்தா 8ன்றது 5க்கு மேலே இருக்குது. அப்போ அண்டர்லைன் பண்ண இந்த நம்பரோட +1. ஸோ 5 அப்படியே போட்டுக்கோங்க. 0 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 1. மீதி எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, இங்கே இந்த இது ரவுண்ட் பண்ணதுனால மறைஞ்சிருச்சு. ஸோ 1 2 3 4 5. ஸோ அப்போ 1 2 3 4 5. ஸோ 51 lakhsன்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய நியரஸ்ட்டு லேக்ஸ் பிளேஸ் அப்படின்றது ஆன்சர். அண்ட் லாஸ்ட்டு சம் பாருங்கள். 10 crores எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது 1 10 100 1000 10,000. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா லட்சம் 10 லட்சம், கோடி 10 கோடி. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 crores. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிட்டுனா ரைட் சைடில் பாருங்கள் 5 இல்லை, 5க்கு மேலேயும் இல்லை, 5க்கு கம்மியாக இருக்கிறதுனால இந்த நம்பரை அப்படியே போட்டுருங்க, எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. 5 அல்லது 5க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த +1 எல்லாம். கம்மியாக இருந்ததுன்னா அந்த முன்னாடி அண்டர்லைன் பண்ணியிருக்கிற நம்பரை அப்படியே போட்டுருங்க. மீதி எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதோ அத்தனை ஜீரோஸை போட்டுருவோம். ஸோ 30 00, 00, 000. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 crores. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.